ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து எஸ்பிஓவில் வந்து க்ளவுட் ஸ்டோரேஜுக்கான டெஸ்டிங் டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டாஸ்க் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய எஸ்பிஓ போர்ட்டலில் போய் உங்கள் ஐடியை லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஷோ ஆகும். இதில் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்பிஓ க்ளவுட் ஸ்டோரேஜுக்கான டெஸ்டிங் டாஸ்க் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ எஸ்பிஓ க்ளவுட் ஆக்சஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபஸ்ட்டு டச் பண்ணிக்கலாம். டச் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி எஸ்பிஓ க்ளவுட் அப்படின்னு சொல்லி லாகின் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த லாகின் பேஜை நம்ம எப்படி வந்து சப்மிட் கொடுக்குறது அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு வந்து எப்படி எஸ்பிஓ போர்ட்டலில் போய் லாகின் பண்ணமோ அதே ஸ்டாஃப் ஐடியை வந்து இங்கேயும் நம்ம கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த க்ளவுடு வந்து ஓப்பன் ஆகிரும். லாகின் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிரும். இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் எஸ்பிஓ போர்ட்டலில் லாகின் பண்ணும்போது என்ன பாஸ்வேர்டு, இந்த ஐடிக்கு என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அதே பாஸ்வேர்டை இதுலேயும் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் ஆகிரும். ஓகே, நம்ம இப்போ வந்து பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணியாச்சு. இப்போ லாகின் பண்ணோன்னா வெல்கம் டு எஸ்பிஓ க்ளவுட்னு சொல்லி வரும். கீழே பாருங்கள், இந்த இமேஜ் கீழே வந்து கோ டு டேஷ்போர்ட் அப்படின்னு இருக்கும். அதை வந்து டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகிரும். ஓகே, இதில் வந்து நம்ம வந்து எஸ்பிஓ டெஸ்டிங் டாஸ்க் அப்படிங்கிறத வந்து டச் பண்ணிக்கலாம். டச் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து டாஸ்க்குக்கான இமேஜு அதனுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கீழே வந்து கொடுத்துருக்காங்க. அதையும் படித்து பார்த்துக்கோங்க. இப்போ மேலே வந்து இப்போ இமேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இமேஜை வந்து நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு இந்த மாதிரி கேட்கும். நம்ம டவுன்லோட் இமேஜ் அப்படி கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம வந்து இந்த பாக்ஸில் டவுன்லோட் போஸ்ட் இமேஜ் அப்படின்னு இருக்குது. இதை டச் பண்ணோம் அப்படின்னாலும் இந்த இமேஜ் வந்து இங்கே வந்து ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். இந்த இமேஜ் வந்து நம்மளுக்கு வந்து கேலரியில் போய் சேவ் ஆகிரும். ஓகே, இப்போ நம்ம வந்து இமேஜை வந்து ஓப்பன் ஃபைலில் வந்து சேவ் பண்ணியாச்சு. இது கீழே வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து இப்போ இந்த க்ளவுட் ஸ்டோரேஜ் டெஸ்டிங் டாஸ்க்கை வந்து ஃபேஸ்புக்கில் வந்து நம்ம பண்ண போகிறோம். எதில் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபேஸ்புக்கில் பண்ண போகிறோம். அதில் வந்து நம்மளுக்கு ஃபீட்பேக் வந்து கொடுக்கணும். நம்ம இதுக்கு முன்னாடி டாஸ்க் எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான், சேம் ப்ரொசீஜர் தான். ஆனால் வந்து அதில் கண்டென்ட் மட்டும் வேறு, அதே மாதிரி இமேஜ் வேறு. அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம வந்து ஹேஷ்டேக்ஸ் வந்து கொஞ்சம் அதில் பை மோடு கொடுத்துருக்கோம். இதில் வந்து என்ன அப்படின்னா நம்ம இந்த ஹேஷ்டேக்ஸ் இதில் 10 ஹேஷ்டேக் இருக்குது. இந்த 10 ஹேஷ்டேக்கை வந்து நம்ம அதில் கொடுக்கணும். 10 ஹேஷ்டேக், அப்புறம் கீழே பை மோடுக்கான லிங்க்கும் எஜுகஸ் லிங்க்கு கீழே இதுவரை ஃபுல்லாக வந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம டாஸ்க்கை வந்து ஃபேஸ்புக்கில் போய் பண்ணலாம். இப்போ கீழே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. என்ன இதில் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம வந்து ஃபேஸ்புக்கில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது என்ன பண்ண போகிறோமோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துருக்காங்க. இமேஜை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிவிட்டு ஹேஷ்டேக் போடணும். ஸ்பான்சர் லிங்க்கெல்லாம் வந்து காப்பி பண்ணி போடணும். அப்புறம் வந்து ஃபீட்பேக் வந்து 5 ஓன் ஃபீட்பேக் வந்து நம்ம கொடுக்கணும். எஸ்பிஓ பற்றி ஃபீட்பேக் கொடுக்கணும். அது கீழே ஸ்டெப் 2ல் வந்து நம்ம எந்த பிளாட்ஃபார்ம், அதாவது நம்ம இப்போ வந்து ஃபேஸ்புக்கில் வந்து போஸ்ட் போட போகிறோம். அதில் வந்து ஃபீட்பேக் கொடுத்துட்டு ஹேஷ்டேக், ஸ்பான்சர் லிங்க் எல்லாமே வந்து இன்க்ளூட் பண்ணிக்கணும். பப்ளிக் அப்படின்னு கொடுத்து நம்ம வந்து அதை கரெக்டாக பண்ணணும். கீழே வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம டாஸ்க்கை வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் பப்ளிக்கில் போட்டிருக்கணும். டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் நேம் வந்து என்ன பிளாட்ஃபார்ம், அதாவது நம்ம இன்ஸ்டாகிராமில் பண்ணோம் அப்படின்னா இன்ஸ்டாகிராம், இல்லை ஃபேஸ்புக்கு, வெப்சைட்டு, பிளாகு, யூடியூப், ஏதாவது நம்ம எதில் டாஸ்க் பண்ண போகிறோமோ அந்த பிளாட்ஃபார்ம் நேமை வந்து நம்ம கொடுக்கணும். டாஸ்க் பண்ணும்போது தெரியும். நம்ம வந்து இப்போ வந்து டாஸ்க் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபேஸ்புக் வந்து போகலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபேஸ்புக் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஃபேஸ்புக்கில் மேலே ப்ளஸ் அப்படிங்கிற சிம்பிளை டச் பண்ணோம் அப்படின்னா போஸ்ட் அப்படிங்கிறது வந்துடும். இப்போ இதில் வந்து ஃபோட்டோ அப்படிங்கிற கேலரியில் போய் டச் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஃபஸ்ட்டு இமேஜ், அந்த
நம்ம டவுன்லோட் பண்ண இமேஜ் வந்து வந்துடும். இப்போ மேலே வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம காப்பி பண்ணதை வந்து இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எஸ்பிஓ பற்றி ஃபீட்பேக் வந்து கொடுக்கணும். உங்களுடைய ஓன் ஃபீட்பேக் வந்து ஒரு 5 வேர்ட்ஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை அதுக்கு மேலே கொடுத்தாலும் ஓகே தான். ஓகே, நம்ம இப்போ வந்து ஃபீட்பேக் வந்து கொடுத்தாச்சு, ஹேஷ்டேக்கு வந்து போட்டாச்சு, லிங்க் எல்லாமே வந்து நம்ம காப்பி பண்ணி போட்டோம். இப்போ இமேஜை வந்து கீழே வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்ம போஸ்ட் அப்படிங்கிறத வந்து டச் பண்ணிடலாம். இதில் வந்து பப்ளிக் அப்படின்னு சொல்லி நம்ம இருக்குது, அதையும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். பப்ளிக்கில் இருக்கா இல்லை ப்ரைவேட்டில் இருக்கா அப்படின்னு. ஆனால் பப்ளிக்கில் தான் இருக்கணும். என்னோடது வந்து பப்ளிக்கில் இருக்குது. ஓகே, இப்போ வந்து நம்ம போஸ்ட் பண்ணிடலாம். போஸ்ட் போட்டாச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்துக்கலாம். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாச்சு. நாங்கள் 2 பேரும் அப்படிங்கிறது எஸ்பிஓ க்ளவுடுக்குள்ளே போய்க்கலாம். இதில் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டிங்க அப்படின்னா க்ளவுடு ஸ்டோரேஜ் அப்படின்னு இருக்கும், அதை வந்து டச் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பப்ளிக் அப்படிங்கிறத நம்ம வந்து டச் பண்ணிக்கிறணும். அப்லோட் ஃபைல்ஸ் அப்படிங்கிறத டச் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து போஸ்ட்டு போட்ட பிறகு அடுத்து நெக்ஸ்ட்டு செய்யக்கூடியது இதுதான். டாஸ்க்கை வந்து நம்ம அப்லோட் பண்ணணும். இங்கே வந்து நேம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த பிளாட்ஃபார்மில் நம்ம வந்து போஸ்ட் போட்டிருக்கோம் அப்படின்னா ஃபேஸ்புக். செகண்ட் வந்து டிஸ்கிரிப்ஷன். நம்ம டிஸ்கிரிப்ஷன் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஃபீட்பேக் வந்து எஸ்பிஓ பற்றி கொடுத்துருக்கோம். எஸ்பிஓ ஃபீட்பேக். எஸ்பிஓ ஃபீட்பேக். கீழே வந்து சூஸ் கேட்டகரி டெஸ்டிங் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன்ஸ் காட்டுது. நம்ம அதை டச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா டெஸ்டிங் அப்படின்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து செலக்ட் ஃபைலில் வந்து சூஸ் ஃபைல் அப்படிங்கிறத டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வந்து ஆப்ஷன்ஸ் காட்டுது. நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தது வந்து கேலரியில் போய் சேவ் ஆகிருக்கும், அதனால் மீடியா பிக்கர் அப்படிங்கிறத டச் பண்ணிக்கிட்டோம். இங்கே வந்து நம்மளுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து இங்கே இருக்குது, ஃபஸ்ட்டு ஒன். அதை வந்து நம்ம டச் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே இந்த சூஸ் ஃபைல் பக்கத்தில் கீழே பாருங்கள் லெட்டர்ஸில் ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்னு போட்டு நம்பர்ஸில் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம இதை வந்து சப்மிட் கொடுத்துடலாம். ஓகே, நம்ம டாஸ்க்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துச்சு. சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்த உடனே இதே அப்லோட் ஃபைல் கீழே வந்து ஃபேஸ்புக் நம்ம ஒரே ஒரு டாஸ்க் பண்ணியிருக்கோமா க்ளவுடு ஸ்டோரேஜில், அதனால் கேட்டகரி 1 காட்டுது. பெண்டிங் அப்படின்னு சொல்லி நம்முடைய ஸ்டேட்டஸ் வந்து பெண்டிங் அப்படின்னு சொல்லி காட்டும். இப்போ வந்து நம்ம ஃபேஸ்புக்கில் வந்து எப்படி வந்து க்ளவுடு ஸ்டோரேஜுக்கான டெஸ்டிங் டாஸ்க் வந்து பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. இந்த மாதிரி நீங்களும் வந்து டாஸ்க்கு வந்து பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸியாக தான் இருக்குது. இன்ஸ்ட்ரக்ஷனை படித்து நல்லா கரெக்டாக பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்டு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.